ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 1/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை. காலை 10:04 பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் பரணி. மாலை 3:22 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மாலை 3 4:30 வரை. யம கண்டம் காலை 9 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம், சித்திரை. சதுர்த்தி திதியாகவும் கிருத்திகை நட்சத்திரம் நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது எதிர்பார்த்த மாற்றங்களும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய, பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, வியாபாரம் விரிவடையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்டது எல்லாம் மரம் ஆகாது, பெற்றது எல்லாம் பிள்ளை ஆகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க சுப்பிரமணிய தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உதயமாகும். இது நாள் வரையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் முற்று பெற்று மிகப்பெரிய கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அடிமனசில் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆபத்தில் உள்ளவன் பாபத்திற்கு பயப்பட மாட்டான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரகரா சொல்வதிலும் அநீதியை வெல்வதிலும் நாட்டம் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கச்சிதமான பலன் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய, மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய, புத்தர பேறு இல்லாதவர்களுக்கு புத்தர பேறு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அச்சு இல்லாத தேரும் அச்சமே இல்லாத ஆணும் ஆபத்து என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சார்ந்தவங்க கபாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AQ. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டங்கள் தீரும்.
மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமை ததும்பும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரசன் இல்லாத நாட்டிற்கும் புருஷன் இல்லாத வீட்டிற்கும் பாதுகாப்பு தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க அண்ணாமலையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையுள்ளவர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நாள். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய, நன்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது, பண போட்டிகள் இல்லாவிட்டால் உன்னை யாருக்குமே தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க பிரகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் விலகும். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும். இனிய நட்புகள் மூலமாக பெரிய வெற்றிகள் சகாயங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துக்கமும் ஏக்கமும் துன்பத்தின் துவக்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாகும். அற்புதமான ஆதாயங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உதவி செய்தால்தான் உறவு, நல்லது சொன்னால்தான் நட்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பிரபஞ்ச கடவுளை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபமே இல்லாத லாபங்கள் சேரும். தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும். வியாபாரம் அபிவிருத்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கன நேரத்தில் காதல் வருவதும் காலம் முழுவதும் சோகம் தொடர்வதும் இயல்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க மாசாணி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுநிலை செயல்பாடுகள் அதிகரிக்கும். விருந்து சம்பந்தப்பட்ட விருந்து விசேஷ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழைகளின் ஒரே சொத்து தன்மானம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க விகட கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கும். கால நேரம் பார்க்காமல் கனிவாக உழைத்து பெரிதான நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நயமான வார்த்தையே நன்மையான வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க பராசக்தி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VQ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியங்கள் கச்சிதமாக நிறைவேறும். கடந்த காலங்களில் செய்த ஒரு சில தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். குடும்பத்திற்கு அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணிவே இல்லாத பணிவும் பணிவே இல்லாத துணிவும் பயன் தாராது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.